தமிழகத்தில் இருவேறு இடங்களில் 258 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஒரே நபர் மூளையாக செயல்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதன் மூலம் ஈட்டப்படும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 முக்கிய வழக்குகளின் அடிப்படையில் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் முதல் வழக்காக கடந்த 2024 மார்ச் 5ஆம் தேதி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து அதிரடி கூட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது இலங்கைக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு நாட்டு படகை இடைமறித்து சோதனையிட்டதில் சுமார் 108 கோடி ரூபாய் சர்வதேச சந்தை மதிப்பு கொண்ட 99 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பதிவான 2வது வழக்கில் பிலோமன் பிரகாஷ் என்பவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயில் மூலமாக போதைப் பொருளை கொண்டு சென்றபோது மதுரை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37.64 கிலோ மெத்தபட்டமைன் என்ற வீரியமிக்க போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த இருபெரும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் குறித்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் ஜான் பிரிட்டோ என்பவரே முக்கிய சூத்திரதாரி என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து கொண்டே தனது கூட்டாளிகளை தொலைவிலிருந்து இயக்கி இந்த கடத்தல் நெட்வொர்க்கை அவர் நடத்தி வந்துள்ளார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பெற்று அவற்றை ஜான் பிரிட்டோவின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கைக்கு கடத்துவதற்காக ரிமிஸ்தான், ராமிஷ், ஜான்சன் மற்றும் பிரதாப் ஆகிய மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்களுக்கு தரகு பணம் பேசப்பட்டுள்ளது. இதற்கான பண பரிவர்த்தனைகளை ஜான் பிரிட்டோ ஹவாலா வழிகள் மூலமாக தனது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அனுப்பி வந்துள்ளார். குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட இந்த சட்டவிரோத பணம் குறித்தே தற்போது அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.